மருத்துவத்துறை தொடர்பாக தேர்தல் அறிக்கையில் அனைத்து கட்சிகளும் தெரிவித்துள்ள திட்டங்களை இப்போது பார்க்கலாம். அம்மா மகப்பேறு சஞ்சீவி பரிசு பெட்டகம் தொடரும் என அதிமுகவும், பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி இலவசம் என திமுகவும் கூறியுள்ளன. அனைவருக்கும் மருத்துவம் இலவசம் என தேமுதிக மக்கள் நலக் கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி ஆகியவை அறிவித்துள்ளன. பெண்களுக்கு இலவச நாப்கின் என பாரதிய ஜனதா கட்சி கூறியுள்ளது. முதலமைச்சரின் காப்பீட்டுத் திட்டம் தொடரும் என அதிமுகவும், கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் முறைப்படுத்தப்படும் என திமுகவும் அறிவித்துள்ளன. குடும்பத்திற்கு 6 லட்சம் உயர்வு, அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை என தேமுதிக மக்கள் நலக் கூட்டணி அறிவித்துள்ளது. அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு என பாமகவும், கணினி சுகாதார அட்டை முறை அறிமுகம் என நாம் தமிழர் கட்சியும் கூறியுள்ளன. மருத்துவ காப்பீடு தொடர்பான அறிவிப்பு பாரதிய ஜனதா அறிக்கையில் இடம்பெறவில்லை. தமிழகத்தில் 42 தாய் சேய் நல மையங்கள், 5 மருத்துவமனைகள் உருவாக்கப்படும் என அதிமுக கூறியுள்ள நிலையில், நெடுஞ்சாலைகளில் மருத்துவமனை, பல பல்நோக்கு மனநல மருத்துவமனை அமைக்கப்படும் என திமுக உறுதியளித்துள்ளது. மாவட்டந்தோறும் பல்நோக்கு மருத்துவமனை, மருத்துவ செவிலியர் கல்லூரி உருவாக்கப்படும் என தேமுதிக மக்கள் நலக் கூட்டணி அறிவித்துள்ளது. மாவட்டந்தோறும் அதி உயர் சிறப்பு மருத்துவமனை என பாமகவும், மாவட்டந்தோறும் பல்நோக்கு மருத்துவமனை என பாரதிய ஜனதாவும் கூறியுள்ளன. 20 கிலோமீட்டருக்கு ஒரு சிறப்பு மருத்துவமனை, மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி என நாம் தமிழர் கட்சி உறுதியளித்துள்ளது. அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம் என அதிமுகவும், தலைமை மருத்துவமனைகளில் பரிசோதனை வசதிகள் அதிகரிப்பு என திமுகவும் கூறியுள்ளன. முதியோருக்கு வீடுதோறும் சென்று மருத்துவ உதவி என தேமுதிக மக்கள் நலக் கூட்டணியும், பள்ளி மாணவர்களுக்கு உடல் பரிசோதனை இலவசம் என பாமகவும் அறிவித்துள்ளன. தாலுகாக்கள் தோறும் உடல் பரிசோதனை கூடங்கள் என பாரதிய ஜனதாவும், ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளில் நவீன பரிசோதனை நடத்தப்படும் என நாம் தமிழர் கட்சியும் தெரிவித்துள்ளன. மகப்பேறு உதவித்தொகை 18,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என திமுக, அதிமுக அறிவித்துள்ள நிலையில், அது 20,000ஆக அதிகரிக்கப்படும் என பாமக கூறியுள்ளது. மகப்பேறு செலவு காப்பீட்டில் ஈடு செய்யப்படும் என தேமுதிகவும், பெண் குழந்தைகளுக்கு 1 லட்சம் வைப்பு நிதி செலுத்தப்படும் என பாரதிய ஜனதாவும் அறிவித்துள்ளன. உதவித்தொகை தொடர்பான நாம் தமிழர் கட்சி அறிவிப்பு வெளியிடவில்லை. சித்தா, ஹோமியோபதி, யுனானி, அக்குபஞ்சர் மருத்துவர்களுக்கு அங்கீகாரம் என திமுகவும், சித்தா, ஆயுர்வேதம், யுனானி மேம்படுத்தப்படுவதுடன் அதற்கென பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என தேமுதிக மக்கள் நலக் கூட்டணி கூறியுள்ளது. ஆயுர்வேதம், சித்தா, யுனானி அடங்கிய ஆயுஷ் திட்டம் அமலாக்கப்படும் என பாரதிய ஜனதாவும், மரபு மருத்துவத்திற்கு கல்லூரிகள், புதிய மரபு மருத்துவம் என நாம் தமிழர் கட்சி உறுதியளித்துள்ளது.